குக் வித் கோமாளி சீசன் 5 நேற்று ரொம்ப பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் எப்போவுமே வழக்கமாக கோமாளிஸ் மட்டும்தான் விஜய் டிவியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை பாதி குக் விஜய் டிவியை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. போன தடவை சிவாங்கி எப்படி கோமாளியாக இருந்து குக்காக மாறினாங்களோ அதே போல தான் இந்த தடவை மணிமேகலை கோமாளியாக இருந்து ஆங்கராக மாறி இருக்காங்க. அதே போல் ஆங்கராக இருந்த பிரியங்கா இப்போது குக்கா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா குக்கா வந்தாலும் சரி, கோமாளியாக வந்தாலும் சரி, பிரியங்கா வந்தாலே போதும், அந்த இடம் ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவோட என்ட்ரியை பார்த்து ஃபேன்ஸ் பலருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. மேலும் பிரியங்கா என்ட்ரான உடனே நான் இந்த ஷோவில் மைக்க பிடிக்க வரல, குக் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி, குக் வித் கோமாளி சீசன் 5ல் நான் ஆங்கரெல்லாம் வரல, நானும் ஒரு குக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் குக்காக வந்து என்னெல்லாம் பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுவேன். குக் வித் கோமாளி சீசன் 5ல் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். லவ் யூ மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டினோட ஹாப்பியாக இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் பல செலிப்ரிட்டிஸ் அண்ட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் தான் பிரியங்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பாவனி ரெட்டி கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஜா நான் இதை நம்பணுமா? நீ உண்மையிலேயே குக் வித் கோமாளியில் சமைக்க போயிருக்கியா? எனக்கு தெரியும் உனக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு. அப்புறம் எப்படி இதெல்லாம் பாசிபிளாக இருக்க முடியும்? அங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரியங்காவுமே சிரிச்சுக்கிட்டே, ஈஜா உன்னோட ட்ரைனிங்கில் இப்போ நான் ஒரு அளவுக்கு ரெடி ஆகிட்டேன். கண்டிப்பாக நான் உனக்கு தோல்வியை கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி பிரியங்கா பாவனி ரெட்டியோட கமெண்ட்க்கு ஸ்மைலியோட ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. பிரியங்கா என்னவோ இதை ஜாலியாக எடுத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர கோவத்தில் இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி பிரியங்காவை பார்த்து அப்படி சொல்லலாம்? நீங்கள் அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்களோட என்கரேஜ் தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. பிரியங்காவாக இருக்கனால தான் இதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவை நீங்கள் ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் பலருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.